ஹாய் தம்பிஸ் அண்ட் தங்கைஸ். இப்போ நம்ம எந்த இடம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குவார்டர்லி எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குல்ல. அதனால் எந்த கொஷின் படிக்கிறதுனே தெரியாமல் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வேணாண்டு தான். ஸோ கெமிஸ்ட்ரியில் இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே போதும், நம்ம வந்து 80+ கிட்டே எடுத்துடலாம் அப்படின்னு சில கொஷின்ஸ் இருக்கும்ல. அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்டகரைஸ் பண்ணி அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லி இங்கே நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் சம்திங் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து இதில் கற்றுப்பீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸை வந்து எப்படி ஈஸியாக படிக்கலாம் அண்ட் எந்தெந்த கொஸ்டின்ஸ் நீங்க அதிகமாக மார்க் எடுக்கலாம், எதை நம்ம படிக்காம பார்த்துட்டு போனாலே எழுதிடலாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கூட ரொம்ப ஈஸியாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? அண்ட் உங்களோட போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் போர்ஷன்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா வித் பிராக்கெட் உள்ள நம்ம சப்ஜெக்டோட உங்களுக்கு வந்து அந்த போர்ஷன்ஸுமே நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டலர்ஜி நீங்கள் வந்து மிட் டேர்ம்லேயே படிச்சிருப்பீங்க. அண்ட் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இருக்கிற எல்லாத்த விட முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் அண்ட் இங்கே இருக்கிற ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேங்கியூ அண்ட் ஸ்லாக். ஓகேங்களா? கேங்கியூனா ஸ்லாக்னா ரெண்டுமே வந்து இம்பியூரிட்டிஸ் பேஸ்டு தான். அந்த ரெண்டு இம்பியூரிட்டிஸ் பேஸ்டு நீங்கள் வந்து எப்படி எழுதுறீங்க அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் வந்து இது ரெண்டுத்தையுமே சேர்த்து படிச்சுக்கிட்டா இது உங்களுக்கு ஒரு ஈஸியான 2 மார்க்ஸ்னே சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் அது இல்லாமல் இங்கே இருக்கிற யூசஸ் ஆஃப் ஜிங்க். ஓகேங்களா? அண்ட் டிஸ்கிரைப் தி மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல். இந்த ரெண்டுமே கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இதில் வந்து யூஸ் ஆஃப் ஜிங்க் வந்து நீங்களாம் வந்து படிக்கணும்னே இல்லை, நீங்கள் பார்த்துட்டு ஒரு வாசிச்சுட்டு போனாலே வந்து யூசஸ் ஆஃப் ஜிங்க் வந்து எழுதிடலாம். அண்ட் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தியர் ஓர்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து மிட் டேர்ம்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கூட இருக்கும் இது. அண்ட் which type of ores can be concentrated by fourth flotation method? Give 2 example for such ores. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு போனாலே போதும். அதில் வந்து முக்கியமான வார்த்தை வந்து ரெண்டே எழுதா. சரிங்களா? என்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். இது நீங்கள் எழுதிடலாம். அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் குயிக்லைம் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஃபெரிக் ஆக்சைடு. ஓகேங்களா? இதுல இருந்து நீங்க என்ன பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குயிக்லைம் வந்து நமக்கு எங்க ஆக்ட் ஆகுது அதை மட்டும் தெரிஞ்சாலே போதும். நீங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக எழுதிடலாம். அண்ட் இதில் இருக்கிற பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். ஓகேங்களா? இதுவுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு போனாலே எழுதிடலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு கதை ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் இதுலேயே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் 2 சொன்னல, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் அது இல்லாமல் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் த ஃபாலோயிங் இன் த ப்ராசஸ் மென்ஷன்ட். ஓகேங்களா? இங்கே இருக்கிற ஒரு ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை ஒரு காம்பவுண்டை ரோல் படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ சோடியம் சைனைட் வந்து 4th ஃப்ளோரேஷனில் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ரெப்பலண்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ரெப்பலண்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு முக்கியமான கீவேர்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சிலிக்கா வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பரில் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் ஆகுது. விச் மீன்ஸ் அது வந்து அந்த கரண்ட் ஆர் எலக்ட்ரிசிட்டி, விச் மீன்ஸ் அந்த நம்மளோட அந்த ஹீட்டை வந்து குறைக்கும். அப்படி யூஸ் ஆகுது. அதுதான் நீங்கள் எழுதுனா மட்டுமே உங்களுக்கு வந்து போதும். அண்ட் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, zone refining process and electrometallurgy of aluminium. இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் நீங்கள் ஒரு 80+ மேலே இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஸ்கிப் ஆகாமல் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரைட்டிக் டிஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள் அண்ட் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். இதுவரை தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும். அண்ட் செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் அ பி பிளாக். ஓகேங்களா? இந்த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லும்போது நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எழுதணும் மட்டும் சொல்லிடுறேன் நான். அதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சரிங்களா? முக்கியமான எழுதணும் அதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அதை மட்டும் நீங்கள் வந்து மறக்காமல் படிச்சுக்கோங்க. அண்ட் அதோட சில நேச்சர்ஸ், ஓகேங்களா? ஸோ மெட்டாலிக் நேச்சர் அந்த மாதிரி நேச்சர்ஸ் இருக்கும். அதெல்லாமே கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மட்டும்தான். அண்ட் இனட் பேர் எஃபெக்ட்டுமே. ஓகேங்களா? இனட் பேர் எஃபெக்ட்டுமே நீங்கள் படிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. Briefly, allotropism in p-block elements with specific reference to carbon. ஓகேங்களா? ஸோ allotropism in p-block elements. இதில் வந்து ஒரு 4 allotropism மட்டும் நீங்கள் படிச்சுட்டாலே போதும். ஆக்சுவலாக உங்களுக்கு 4 இருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளூரசன்சஸ் அண்ட் கிராஃபைட், கிராஃபின், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு காம்பவுண்ட் இருக்கும் கிராஃபோட். ஓகேங்களா? ஸோ கிராஃபின், ஃப்ளூரசன்சஸ், கார்பன் ஒரு தனியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இது 4 மட்டும் படிச்சுட்டாலே போதும் அந்த allotropism. அண்ட் இதே மாதிரி 3rd சாப்டர்ல ஒன்று இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ். ரெட் பாஸ்பரஸ்னா என்ன, ஒயிட் பாஸ்பரஸ்னா என்ன, அதுவுமே வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அண்ட் இந்த allotropism கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ் ஆஃப் போரெக்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுட்டு போனாலே போதும், அது எழுதிடலாம் நீங்கள், பிரச்சனை இல்லை. அண்ட் கேட்டனேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு கொஸ்டின். இது வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன், பட் இதை படிச்சுக்கோங்க. அண்ட் ரைட் அ நோட் ஆன் ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ்ன்றது. அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இது மட்டுமானு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, டைபோரோட ஸ்ட்ரக்சருமே நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஸோ அது வந்து ஒரு புக் இன்னர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது இல்லாமல் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின்.
சில பேருக்கு இது வந்து உங்களுக்கு இதுலேயே கேட்டிருப்பாங்க, உங்களோட மிட் டேர்ம்லேயே கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி பார்த்துட்டு போனாலே எழுதிடலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஐசோகார்பன்ஸ்க்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், கார்பன் இருக்கும். அது மாதிரி இங்கே எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு போனால் எழுதலாம். அண்ட் இந்த பிக்டோஜன்ஸ்க்கு என்ன வரும், நைட்ரோஜன் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் படிச்சுட்டு போனாலே போதும், ஈஸியாக எழுதிடலாம். அண்ட் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மெட்டாலிக் நேச்சர் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். How will you identify borate radicals? Write a short note on zeolites. How will you convert boric acid to boron nitride? Carbon is a reducing agent justified with an example. ஓகேங்களா? இந்த 5 கொஸ்டின் இந்த 4 கொஸ்டின் எது ஈஸின்னு சொல்லி ஈஸின்றதோட எது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாக மார்க் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே எது ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஜியோலைட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த போரிக் ரேடிகல்ஸ். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த போரிக் ரேடிகல்ஸ்லாம் வந்து ஒரு 3 லைன் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நீங்கள் அந்த 3 லைன் எழுதினாலே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் சொன்னேன். ஓகே, உங்கள் புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபரின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நம்மளே சொன்ன மாதிரி இனட் பேர் எஃபெக்ட். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் 3rd சாப்டருக்குமே படிச்சு தான் ஆகணும், அந்த இனட் பேர் எஃபெக்ட். அண்ட் செகண்ட் சாப்டர் படிச்சு தான் ஆகணும். கால்கோஜன்ஸ் பிலாங்ஸ் டு பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஏன் நம்ம வந்து கால்கோஜன்ஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு சொல்கிறோம், அதே நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ் கால்கோஜன் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ். இதுக்கு நீங்கள் என்ன எழுதணும், அதோட ரீசன்ஸ் மட்டும் தான். ஏன்னா அதோட இனட் பேர் எஃபெக்ட் இப்படி இருக்குது, அண்ட் அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு, அது மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதினாலே போதும். இது உங்களுக்கு அதிகமாக வருமானு கேட்டால் அதிகமாகவும் வராது. நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுட்டு அது புரிஞ்சுக்கிட்டாலே எழுதிடலாம் இது. ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் வை ஃப்ளூரசன்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிபிட்ஸ் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. ஓகேங்களா? அண்ட் இதுக்கான கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி காம்பவுண்ட் ஃப்ளூரைன். ஓகேங்களா? ஃப்ளூரைன் வந்து ஒரு ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி காம்பவுண்ட், அதனால் அது வந்து என்ன இருக்குது, -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து அது எக்ஸிபிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்? இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் என்ன, அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 2 லைன்ஸ் கிட்ட தான் இருக்கும். யூசஸ் ஆஃப் ஹீலியம் நீங்கள் படிச்சுட்டு போனாலே எழுதலாம். ஒரு வாட்டி அது படிச்சுட்டு போனாலும் நீங்கள் வந்து யூஸ் ஆஃப் ஹீலியம் வந்து ஈஸியாக எழுதிடலாம். Why fluorine is most reactive than other halogens? ஓகேங்களா? அண்ட் இதுக்கு காரணமே வந்து அந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ப்ராப்பர்ட்டி நெட் பேர் எஃபெக்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை படிச்சுக்கோங்க, ஈஸி தான் அது. வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அயோடின் இன் IF7? ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? நீங்கள் மேலே பார்த்த எல்லாத்தோட எது முக்கியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அயோடின் இன் IF7. ஓகேங்களா? பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் குளோரின் வித் கோல்ட் NaOH அண்ட் ஹாட் NaOH. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 80+ மேலே இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு ரியாக்ஷன்ஸ் பேஸ்டு மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அந்த ரியாக்ஷன் எழுதிட்டு நீங்கள் அது கீழே வந்து அந்த ரியாக்டன்ட் எழுதினாலே போதும், உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. யூஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் நீங்கள் சொல்லவே தேவையில்லை, வாட்டி படிச்சுட்டு போனாலே எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. அண்ட் அது இல்லாமல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிவ் அ ரீசன் டு சப்போர்ட் த சல்ஃபரிக் ஆசிட் இஸ் டிஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஏன் வந்து ஒரு சல்ஃபரிக் ஆசிட் வந்து டிஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக வந்து நமக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். அண்ட் இதுக்கான காரணமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹைலி பேசிக்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் பேசிக்காக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைனா நம்ம 11th சாப்டர் படிப்போம், 11th சாப்டர் படிப்போம், அதில் வந்து நம்ம அதிகமாக இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து ஏற்படும். ஏன் நம்ம வந்து இதை மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் படித்தாலே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அண்ட் ரீசன்ஸ் ஃபார் அமானலஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரோஜன். ஸோ இதுவுமே வந்து படிச்சுக்கணும். மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் மாலிகுல்ஸ். ஸோ இந்த நைட்ரிக் ஆசிட், டைநைட்ரஜன் பென்டாக்சைடு, ஃபாஸ்பரிக் ஆசிட் அண்ட் ஃபாஸ்பைன், இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அண்ட் யூசஸ் ஆஃப் ஆர்கான், அதுவுமே நீங்கள் படிச்சுக்கோங்க, அது நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். வேலன்ஷியல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரூப் 15 எலமெண்ட். ஸோ வேலன்ஷியல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? அந்த குரூப் 15 எலமெண்ட்ஸுக்கு நீங்கள் அதில் வந்து பெரிய பேராவாக இருக்கும், அவ்வளோ படிக்கணும்னு இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த 4 பாயிண்ட் நீங்கள் எழுதினாலே போதும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட ஜென்ரல் கான்ஃபிகரேஷன், அதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிருப்பாங்க, அது படிச்சுக்கோங்க. அது படிச்சுட்டு அந்த ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால அது என்னென்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணுது, அது அவ்வளோதான். சரிங்களா? அது மட்டுமே உங்களுக்கு போதும். வாட் ஹேப்பன்ஸ் வென் ஃபாஸ்பேட் குளோரைன் இஸ் ஹீட்டட்? ஓகேங்களா? ஸோ இந்த PCl5 ஹீட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின். ரெடியூஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஹைப்போஃப்ளூரஸ் ஆசிட். ஓகேங்களா? HYF. இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, பட் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் புக்கில் கடைசியில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புக் பேக்கில் கடைசியில் ஒரு நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதை நீங்கள் எல்லாமே படிக்கணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 5 படித்தா கூடமே உங்களுக்கு போதும். அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? அண்ட்
இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க்குள்ள எடுக்க வேண்டியவங்க படிக்க வைக்கிது சரிங்களா. இதே நான் இதை விட கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா விச் மீன்ஸ் நான் ஒரு 90 கிட்டே 95 கிட்டே எடுக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து புக் இன்சைட் படிக்கணும். ஸோ புக் இன்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சாப்டர் படிக்கணும்னு கேட்டால் தேவையில்லை, சில சாப்டர் படித்தா மட்டுமே போதும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, ரெட் ஃபாஸ்பரஸ், ஒயிட் ஃபாஸ்பரஸ் அண்ட் இங்கே இருக்கிற ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, அப்புறம் இந்த டீகான் ப்ராசஸ் சரிங்களா. ஸோ பேலன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடரை தவிர்த்து. அண்ட் யூனிட் 4ல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஓகேங்களா. ஸோ 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா என்ன, அதில் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் அது வந்து நீங்கள் படிச்சிக்கணும் ஓகேங்களா. ஸோ டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா என்ன, ஒன்றுமே இல்லை ஓகேங்களா. அந்த லேத்தனைஸ் அண்ட் ஆக்னைட்ஸ் இருக்குல்ல, குரூப் 12 குரூப் 14 நினைக்கிறேன் ஐ திங்க், ஸோ தெரியல, அது மட்டும் நீங்கள் படிச்சிட்டாலே போதும். டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் என்ன, அதோட 4 எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா. லேத்தனைட், ஆக்னைட்ஸ் அது மாதிரி வரும். வாட் ஆர் த இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து படிச்சிக்கணும். அதாவது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டல் அது கடைசி எலக்ட்ரான் வந்து உட்காரும். இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா 4th ஆர்பிட்டல் அது வந்து உட்காரும். F ஆர்பிட்டல் which means F4th ஆர்பிட்டல் வந்து F ஆர்பிட்டல் வந்து அந்த கடைசி எலக்ட்ரான் வந்து அரேஞ்ச் ஆகும். அது வந்து நம்ம சொல்லுவோம் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. அண்ட் பொசிஷன் ஆஃப் லேத்தனைட்ஸ், ஆக்னைட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். பீரியாடிக் டேபிள் அந்த லேத்தனைட்ஸ் ஆக்னைட்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது. ஆக்னைட்ஸ் என்ன, அதில் 3 எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் சரிங்களா. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வாட் இஸ் லேத்தனைட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் வாட் எஃபெக்ட் ஆஃப் லேத்தனைட் கான்ட்ராக்ஷன் ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேத்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். வாட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்னா என்ன, அது வந்து ரொம்ப சிம்பிள் தான், விச் இஸ் நத்திங் பட் 4f ஆர்பிட்டல் ஆட் ஆகக்கூடிய அது கடைசி எலக்ட்ரான் இருக்க எல்லா ஆட்டம்ஸும் நம்ம சொல்லுவோம் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. அண்ட் இது வந்து நம்ம நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணணும், ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. வரும் அந்த +3+4 ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு தான் வரும் சரிங்களா. Explain briefly how +2 oxidation states becomes more and more stable in the first half of the first row transition elements with the increasing atomic number ஓகேங்களா. ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா +2 ஆக்சிடேஷன் இருக்குது ஏன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது மற்ற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் which means மற்ற ஆக்சிடேஷன் நம்பரை விட அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு மீது என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹையர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும் ஓகேங்களா. அது நீங்கள் வந்து இப்போ இனட் பேர் எஃபெக்டாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஹையர் இனட் பேர் எஃபெக்ட் வந்து நமக்கு +2 ஆக்சிடேஷனில் எக்ஸிபிட் ஆகிறதுனால நமக்கு வந்து இதுவாக இருக்கலாம். அண்ட் மற்ற எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான், பட் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கிறேன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ புக் இன்சைட் அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சேக்ரட் நாட்டா கேட்டலிஸ்ட் ஓகேங்களா அண்ட் குரோமின் குளோரைட் டெஸ்ட். உங்களுக்கு எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிலனா இங்கே பாருங்கள் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இந்த ஒரு டாப்பிக்காக இருக்குன்னா அந்த டாபிக் நம்பரும் கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல இது இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 1 எடுத்துனா அது சேக்ரட் நாட்டா கேட்டலிஸ்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி பேஜ் நம்பர் 114 எடுத்து வந்து குரோமின் குளோரைட் டெஸ்ட் இருக்குது. இது ரெண்டு அந்த 3 வந்து புக் இன்சைடில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. அண்ட் யூனிட் 6ல் வந்து நிறைய 2 மார்க்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரி ஒரு 10 2 மார்க்ஸ் நான் சொல்ல போகிற 5 2 மார்க்ஸை மட்டும் நீங்கள் இம்பார்ட்டண்டாக படிச்சு அப்புறம் அந்த கொஸ்டினுக்கு போங்க சரிங்களா. டிஃபைன் யூனிட் செல்லாம் என்ன, ஒரு 6 ஆட்டம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு டிஃபைன்டு செல்லை நம்ம யூனிட் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல், ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் என்ன, கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்னா என்ன, அதோட டிஃபரன்ஷியேஷன், பாயிண்ட் டிஃபெக்ட்னா என்ன ஓகேங்களா. ஸோ பாயிண்ட் டிஃபெக்ட்னா என்ன, அண்ட் அது இல்லாமல் வந்து கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் பிசிசி ஆட்டம் பிசி ஸ்ட்ரக்சரோட நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆட்டம் சரி நீங்கள் அது படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்காட்ச் டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அண்ட் புக் இன்னரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா டிஃபெக்ட்டுமே படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இருக்கிறத விட இதான் வந்து ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட், ரொம்ப சிம்பிளான சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக தியரி தான் படிப்பீங்க. அண்ட் யூனிட் 7ல் வந்து நீங்கள் 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் எல்லா 2 மார்க்ஸும் இம்பார்ட்டன்ட் தான் படிச்சு ஆகணும் சரிங்களா. ஆவரேஜ் ரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரேட்டு அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இதெல்லாமே வந்து நீங்கள் படிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் கிடையாது. அண்ட் 5 மார்க்ஸை பொறுத்த என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ரேட்லா ஓகேங்களா. ஸோ 0th ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் எழுதுவீங்க ஓகேங்களா. நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. அந்த இது எல்லாமே நீங்கள் என்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் இன்னரில் நீங்கள் வந்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. அது இல்லாமல் அண்ட் 8th சாப்டர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெவிஸ் ஆசிட்னா என்ன, லெவிஸ் பேஸ்னா என்ன, லவ்லி ப்ராசஸ் கான்செப்ட் என்னது ஓகேங்களா. அண்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னா என்னது, அயனிக் ப்ராடக்ட்னா என்னது. இந்த 4 கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸை விட ஓகேங்களா. அண்ட் அது இல்லாமல் நம்ம புக் அது இல்லாமல் நீங்கள் என்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காமன் அயான் எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ஓகேங்களா. இந்த காமன் அயான் எஃபெக்ட், டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்ட்ஸ்வெல் டைல்யூஷன் லா அண்ட் இந்த pH கால்குலேட் பண்ணுறது. இந்த pH கால்குலேட் பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, pH + POH = 14 இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா சம்ஸுமே போடுவாங்க சரிங்களா. இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க.
அண்ட் புக் இன்சைடை பொறுத்த வரைக்கும் ஹர்ஹினிஸ் கான்செப்ட், லெவிஸ் ஆசிட் அண்ட் பேஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pH அண்ட் pH. இந்த ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் pH தான் வந்து இந்த pH + pOH = 14. ஓகேங்களா? அண்ட் இங்கே இருக்கிற இந்த pH ஆஃப் பஃபர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அண்ட் இதோட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்ம இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் அண்ட் மோலார் சாலிபிலிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்ட் அதோட டெஃபினிஷன் நீங்கள் வந்து படிச்சுக்கிறது நல்லது. அண்ட் 11th சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சாப்டர். ஓகேங்களா? நீங்கள் வந்து இதில் நிறைய ப்ராசஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய ரியாக்ஷன் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபினாப்தலின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அண்ட் எத்திலீன் கிளைக்கால் வந்து எப்படி நம்ம டைஆக்சனாக கன்வெர்ட் பண்ணுறோம், அண்ட் ஃபீனால்ஸ் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் ஃபார் ஃபீனால்ஸ் அண்ட் டவுஸ் ப்ராசஸ்னால் என்னது. அண்ட் இங்கே இருக்கிற ஒரு 5 கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 5 கொஸ்டின் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2-methyl-2-propanol வந்து எப்படி 2-methyl-propene நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன். அண்ட் அது இல்லாமல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டை டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ டை டெஸ்ட்ன்றது ஒன்றுமே இல்லை, ஒரு மெத்தில் ஆரஞ்சு டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெத்தில் ஆரஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுற ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து இங்கே எழுதிருப்போம். அண்ட் இங்கே இருக்கிற ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரேமட்-எமான் ரியாக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த 2 ரியாக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிசரால் இருக்கும். கிளிசரால் வந்து நம்ம எப்படி ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக மாற்றுறது அப்படின்றது சொல்லுவாங்க. அண்ட் இங்கே இருக்கிற கிளிசரால் சப்பனிஃபிகேஷன் ரியாக்ஷனுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? அண்ட் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 11 ரூல்ஸ் இருக்குது. அதாவது 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் வந்து 11th கொஸ்டின் ஸ்டேஸ் ஆஃப் ரூல்ன்றது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் இங்கே இருக்கிற கோல்பி ரியாக்ஷன், ஸ்வென் ஆக்சிடேஷன். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 மெத்தட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைஎத்தில் ஈத்தர். ஓகேங்களா? ஸோ டைஎத்தில் ஈத்தர். அண்ட் இங்கே வேறு எதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிச்சுட்டு போங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தா, நான் மார்க் பண்ணி கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? அதை படிச்சுட்டு நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற சாப்டருக்கு போங்க. விச் மீன்ஸ் பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க. அண்ட் 12th சாப்டரில் வந்து நீங்கள் எல்லாமே படித்தவங்க. சரிங்களா? ஸோ புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் how will you prepare acetic anhydride, ethylene acetate from methyl acetate, அசிட்டமைட் அண்ட் மெத்திலின் சைனைட். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு 10 ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 10 ரியாக்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 5வது வந்து மறக்காமல் படிச்சுட்டு போயிடுங்க. சரிங்களா? ஸோ ஒரு 90 கிட்ட எடுக்கணுன்றவங்க வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. இன்ச் பை இன்ச்சாக படிக்கும். ஓகேங்களா? அண்ட் புக் இன்சைடை பொறுத்த வரைக்கும் இந்த ரியாக்ஷன் தான் நீங்கள் படித்தா மட்டுமே போதும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஸ்மன் ரியாக்ஷன், ஸ்டீஃபன் ரியாக்ஷன், எட்வர்ட் ரியாக்ஷன், கேட்டர்-காட்சன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ரியாக்ஷன்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாப்ஸ் ரூல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த இது டிஃபைன் பண்ணுறது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ஆல்டிஹைட் கெட்டோன்ஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணி ஒரு ஆல்கஹால்ஸை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த பாப்ஸ் ரூல். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் ஆல்ஃபார்ம் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ ஆல்ஃபார்ம்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு சிலிண்ட்ரிக்கல் கீட்டோன்ஸ் தான். ஓகேங்களா? ஆல்டால் கண்டென்சேஷன் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க, பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அண்ட் இங்கே இருக்கிற ஒரு 7 ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ 7, 6. ஓகே, இந்த 6 ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த 6மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெர்கின் ரியாக்ஷன், பென்சாயின் கண்டென்சேஷன், கேனிசர் ரியாக்ஷன், கிளெமென்சன் ரிடக்ஷன், அண்ட் வுல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷன், அண்ட் ஹாஃப்மேன் ரீக்ரேடேஷன். இந்த வுல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன்றது ஒன்றுமே இல்லை, ஒரு ஆல்டிஹைட் கெட்டோன்ஸ் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆக போகுது. அது ரெடியூஸ் ஆகிட்டு எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஹைட்ரோகார்பன் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? அண்ட் புக் பேக்கில் வந்து இங்கே இருக்கிற ஒரு 3 ஐடென்டிஃபை த ரியாக்ஷன்ஸ் கூட நீங்கள் படித்தாலே போதும். ஓகேங்களா? அண்ட் இந்த எல்லா கொஸ்டின்ஸும் வந்து நமக்கு சிம்பிளாக கிடைக்கணும், இல்லைனா இந்த எல்லா கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாருனா தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த ஒரு ஆப்பில், ஓகேங்களா, இது வந்து நம்ம ஆப் வீலன் தமிழ் அப்படின்ற ஆப்பில் உங்களுக்கு நான் ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் ரொம்ப ஈஸியாக எப்படி இதை ஞாபகம் வச்சலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இதில் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டட் லேர்னிங் வீடியோஸ் இருக்குது, அண்ட் சாப்டர் வைஸ் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் PDF, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா சாப்டர்ஸ் அண்ட் எல்லா சப்ஜெக்ட் PDFமே இருக்குது. அண்ட் மாடல் MCQs எக்ஸாம்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸுமே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சாப்டர் வைஸ் எக்ஸாம்ஸுமே நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் இது உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 999 கிடைக்க போகுது. சரிங்களா? அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, இந்த சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தான் எடுத்திருப்பேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இந்த PDF உங்களுக்கு வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் PDF அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.